சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ மந்த்லி சார்ட்டு லாஸ்ட் கண்டிஷனில் நமக்கு 3 மினிட்ஸாக பையில் இருந்த மார்க்கெட்டு ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது, கரெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? மந்த்லி சார்ட்டில் பை ட்ரெண்டு இப்போ என்ன இருக்குது, செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் செல் ட்ரெண்டு 10 ஹவர்ஸில் இருக்குது. நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன ஆகும், ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். பை செல்லில் மாறி தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கணும். வீக்லி சார்ட்டு ஆனால் இப்போது பையில் இருக்குது மார்க்கெட், போய் செல் பண்ணலாமான்னு கேட்டால் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு பைனா பையே இருக்காது, செல்னா செல்லே இருக்காது. ட்ரெண்டு வந்து ப்ரைமரி ட்ரெண்டும் இருக்கும், இல்லை அப் ட்ரெண்டும் இருக்கும், செகண்ட்ரியே இருக்கும். ஓகேங்களா? அதாவது கரெக்ஷனும் இருக்கும், அப் ட்ரெண்டும் இருக்கும். கரெக்ஷன் ஃபேஸ்னால் கொஞ்சம் மார்க்கெட் பை ஆகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், மறுபடியும் அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃப்ளக்சுவேஷனும் இருக்கும். மார்க்கெட் நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகலை. இந்த கேண்டில், இந்த லாஸ்ட் 4 கேண்டில் பாருங்கள், இந்த ஹையை வந்து இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணலை. இந்த 2வது கேண்டிலோட ஹை இந்த கேண்டில் பிரேக் பண்ணல. இந்த ஹை இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை வீக்லி சார்ட்டில் நமக்கு என்ன ஆகுது, மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டு தான் ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வரதே தவிர இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் வந்து பேட்டர்ன் வந்து இப்படி ஹையில் போயிட்டு டவுன் ஆகிட்டு லோவிலே வரும், ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? இதை நான் டே சார்ட்டுக்கு மாற்றுறேன். ஸோ நமக்கு என்ன லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல ஆக்சுவலாக, ஸோ சப்போர்ட்டில் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த ஜோனில் வந்து இந்த ஏன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக முடியாது, ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஹை லோ, லோ ஹை, ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இதில் மார்க்கெட் ட்ரெண்டு மூவ்மெண்ட் இருக்குது. என் ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வில் பி டவுன் ட்ரெண்ட் ஃபார் அப்கமிங் டேஸ். ஓகே, ரீசன் இருக்குது, ப்ரீவியஸாக நியூஸஸ் இருக்குது, ரீசன்ஸ் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நியூஸஸ் இப்போ வராது உங்களுக்கு, அதுக்கப்புறம் வரும். நியர் மார்க்கெட் ஃபால் ஆகிறப்போ நியூஸஸ் வரும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ரேஸ் பண்ணுவோம். அப் டு மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம்னா 58,400 வரைக்கும் வரலாம் மார்க்கெட், இல்லை 57,600 வரைக்கும் கூட வரலாம் ஆக்சுவலாக. அதுக்கான பேட்டர்னும் மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபார்மேஷன் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இருக்க பேட்டர்ன் இது தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக இல்லை ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதை பிரேக் பண்ணதுன்னா மார்க்கெட் வந்து 58,300 வரலாம். அதையும் பிரேக் பண்ணதுன்னா 57,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும்.
ஸோ ப்ரைஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 1900 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு 3% வரைக்கும் வரதுக்கான 1935 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கான பேட்டர்ன்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் பேட்டர்ன் கிளியராக இன்டிமேஷன் இருக்குது. ஸோ இதை இன்னுமே கொஞ்சம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ இதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஃபைனல் டார்கெட். ஓகேவா. ஸோ 58 830, 58 308, 57 428. ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்கமிங் டார்கெட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி டே சார்ட்டு ஏதாவது டவுட்னா கேளுங்க. இது ஒரே நாள் 1900 பாயிண்ட் ஒரே நாளில் வருமானா வராது. ஆக்சுவலாக டேவுக்கான ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில் வந்து இவ்வளோ பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகணும். ஸோ இது இந்த 3 டார்கெட் எப்போ ரீச் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 பாயிண்ட்டு, ஒரு 250 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட்டு மூவ்மெண்ட் இருக்கும். அதிகபட்சம் 500 பாயிண்ட்டு இல்லை 600 பாயிண்ட்டு. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே இந்த மந்த்து இல்லைனா 2 வீக்ஸ் ஆர் இந்த மந்த்து சைட்வைஸ் மார்க்கெட் இல்லாமல் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளில் 15 நாள் மிஞ்சி போனால் ஒரு 20 நாளில் மார்க்கெட் வந்து இந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வரும். ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அனாலிசிஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அட்வைஸ்மெண்ட் இருந்தால் மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே. ஸோ நன்றி, தேங்க்யூ.